மாம்ச கிரியைகளை விட்டு வெளியே வர வேண்டும் என்றும் வேதம் நமக்கு போதிக்கிறது. அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம், இந்த மாம்ச கிரியைகளினாலே தான் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாமல் போய்விடுகிறது. அப்படி என்று நினைத்து மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன என்று சொன்னபடி மாம்ச கிரியைகளை நாம் நினைக்கிறோம். சரி, இந்த மாம்ச கிரியைகள் எப்படி நமக்குள்ளே வருகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? நாம் எப்படி மாம்சத்திற்குரியவர்களாய் மாறுகிறோம்? தேவன் நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்றிவிட்டார். ஏன்னா தேவனுடைய ஜனங்களாய் இராத போது நாம் மாம்சத்திற்குரியவர்கள். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு இப்பொழுது நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்கள். நம்முடைய ராஜ்யமே மாறிவிட்டது. கிறிஸ்துவின் ராஜ்யம் நம்ம இடத்துல வந்து விட்டது. அப்போ ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் நமக்கு போராட்டம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஆகிலும் நம்மை தேவனை விட்டு பிரிக்கும்படியாக பிசாசு கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அதனால்தான் பேதுரு சொல்லும் போது 1